எதுக்காக நான், என்ன காரணத்திற்காக நான் களி கூற வேண்டும், என்ன காரணத்திற்காக நான் நன்றி செலுத்த வேண்டும், என்ன காரணத்திற்காக நான் துதிக்க வேண்டும் அப்படின்ட்டு நீங்கள் முதல்ல ஒரு கேள்வியை கேட்கணும். அடுத்தது ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த நான் படித்த அந்த சாப்டர், அந்த அதிகாரம், அந்த அதிகாரத்திலையும் குறிப்பாக என்னோட ஆண்டவர் தொட்ட அந்த வேத பகுதிகள் அடங்கி இருக்கக்கூடிய அந்த பேசேஜ் இருக்குது இல்லையா, அந்த பகுதி இருக்குது இல்லையா, அந்த பகுதி எனக்கு என்னுடைய எந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப வேண்டும் என்று எனக்கு கற்றுக் கொடுக்கிறது. ரிப்பெண்ட் 3 பார்த்தோம், ரிஜாய்ஸ், ரிப்பெண்ட், ரிக்வெஸ்ட். அப்போ இந்த ரிப்பெண்ட்டுங்கிறது என்ன, நான் வாசித்த இந்த அதிகாரத்தில் எந்தெந்த வசனங்களெல்லாம் நான் எதிலிருந்தெல்லாம் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி எனக்கு கற்றுக் கொடுக்கிறது, எனக்கு உணர்த்துகிறது, பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார்.